சார் இன்னைக்கு வேங்கவேல் குற்ற சம்பவம் பார்த்தீங்கன்னா, 3 பேர் வந்துட்டு குற்றப்பத்திரிகைல தாக்கல் பண்ணியிருக்காங்க சார். அதே கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலினத்த இளைஞர்கள். இது சம்பந்தமா நீங்க உங்களுடைய இணையதள பார்த்தீங்கன்னா, இது வெட்டி ஒட்டப்பட்ட சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பதிவு விட்டிருக்கீங்க. உங்களோட பார்வை என்ன சார்? சார் இதுல முதல்ல அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 720 நாட்களுக்கு மேல 2 வருடத்துக்கு மேல ஆகுது. ஆ. முதல்ல நீங்க அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே அது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாரி தண்ணி டேங்க்ல வந்து துர்நாற்றம் அடிக்குது. ஏறி பார்க்குறாங்க. மலம் இருக்குன்னு வச்சுக்கங்க. ம். உடனே வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கும், ரெவென்யூக்கும் வந்து இவங்க புகார் தர்றாங்க. கலெக்டர் வராங்க. கலெக்டர் வந்த உடனே அவங்க கொடை பிடிச்சு நடந்து வந்ததும், அவங்க பெரியாரின் பேத்தின்னும் அவங்களெல்லாம் புகழ்ந்தாங்க. அப்புறம் வந்தவங்க ஆக்சுவலா அங்க வந்து 3 சம்பவம். அதாவது முதல் வந்து இந்த பி அப்படியே சொல்லுவோமே, ம். கலக்கப்பட்ட சம்பவம் ஒண்ணு. அதுக்காக வராங்க. வந்தவங்க வந்து உடனே அந்த கோயிலுக்குள்ள போனாங்க, டீ கடைக்குள்ள போனாங்கலாம் பேசுனாங்க. பெரியாரின் பேத்தின்லாம் பேசுனாங்க. அப்போ கோயிலுக்கு ஒரு எஃப்ஐஆரும், கோயில் நுழைவுக்கு ஒரு எஃப்ஐஆரும், டீ கடையில 2 கிளாஸ் வச்சதுக்கு ஒரு எஃப்ஐஆரும் போட்டதா ம். சொல்லப்படுது. இந்த மலத்துக்கும் ஒரு எஃப்ஐஆர், 3 எஃப்ஐஆர் மொத்தம். ம். அதுல ம். அந்த டீ கடை விஷயத்தையும், கோயில் விஷயத்தையும் பெரிதுபடுத்தினவங்க, ம். இந்த விஷயத்துல அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தாங்க. ம். அப்போ நான் வந்து அந்த ஃபாலோயிங் 2ஆம் தேதி போறேன். போனபோது அந்த ஊர்ல உட்காந்து அந்த ஊர்ல இருக்கவங்கலாம் பேசினிருக்க போது, ம். அவங்க ஒரு மாதிரி இறுக்கமான சூழ்நிலையில இருந்தாங்க. அவங்க ஒண்ணு சொன்னாங்க, ம். ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி வந்து அந்த டேங்கை கட் பண்ணி ம். தண்ணியெல்லாம் கீழே ஊத்திட்டு, அந்த பைப்புல இன்னொரு பைப்பை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இப்ப தண்ணி வருதுண்ணே. ம். எங்களுக்கு வந்து அதுல வந்து தண்ணி பிடிச்சி குடிக்கவே எங்களுக்கு வந்து அருவருப்பா இருக்கு. ம். அதான் நாங்க வெளியில இருந்து தண்ணி வாங்கி குடிக்கிறோம்ண்ணே அப்படின்னு சொன்னாங்க. சரி எல்லாத்தையும் பேசிட்டு, இன்ஃபேக்ட் நான் ஒரு 1 மணி நேரம் 1½ மணி நேரம் இருந்தேன். ம். நான் வெளிப்படையா சொல்றேன், எனக்கு அந்த ஊர்ல தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஆ. அப்படி நாங்க நேரா கலெக்டர் கிட்ட போனோம். கலெக்டர் ஏதோ ரிவ்யூ மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் காக்க வச்சுட்டு திருப்பி அப்புறம் உள்ள போனாங்க. ம். அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரிங்க விஷயம், இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பைப்பை கொஞ்சம் மாத்தி கொடுங்க ம். அப்படின்னேன். என்ன பைப்பு எல்லாத்தையும் மாத்திட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, டேங்க்ல இருந்து பைப் வருதுல்ல, இப்படி கையை குடை மாதிரி காய்ச்சி குடை வச்சு பிடிப்போம்ல பைப்புல, ம். அந்த பைப்பு மாத்தப்படலை அப்படின்னு மாத்திட்டேன்னு சொன்னாங்க. இல்லைங்க மாத்தப்படல, அது ஊருக்காத்து இருக்காது பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ம். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பைப்பு உங்களுக்கு நல்லா தெரியுமா, இந்த பைப்பில் தண்ணி வர வச்சு அந்த தண்ணியை நாங்கள் பிடிச்சி ம். அறந்தாங்கிக்கு ஏதோ அமெரிக்காவுக்கு அனுப்புற மாதிரி அறந்தாங்கிக்கு அனுப்பி, இந்த குழாயின் வழியாக தண்ணீர் வந்தால் அது குடிப்பதற்கு உகந்த தண்ணீர் அப்படின்னு ரிப்போர்ட் வாங்கியிருக்கிறோம். அதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கெமிக்கல்லாம் போட்டு கழுவி விட்டேன்னு சொன்னாங்க. ம். இல்லைங்க, ஊர் ஜனங்க வந்து இந்த பைப்பை மாற்றணும்னு சொல்றாங்க. ம். எங்க எஸ்சி எஸ்டி சப்ளான் ஃபண்டு எவ்வளோ கிடக்கு, ம். அதான் நீங்க மாத்தணுங்க அதுன்னு சொன்னேன் நான். ம். உடனே நீங்க ஒன்றா போய் பிடிஓ கீழே போய் பாருங்க, ஏதோ சூப்பர்னா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவங்கள போய் பாருங்கன்னாங்க. அப்புறம் அவர் கூட வாக்குவாதம் மாதிரி நாங்கள் என்ன சொன்னோம், சரி பாருங்க, ஒன்று அது மொத்தமாகவே ஒரு 500 மீட்டர் கூட வராது. ஒரு மேக்சிமம் அதிகபட்சமாக ஒரு 1,00,000 கூட ஒன்று நீங்கள் மாற்றுங்க, இல்லை நான் காசு தரேன் நான் மாற்றுறேன் ம். அப்படின்னு சொன்ன பிறகு சரி நாங்கள் பார்க்குறேங்கிறனாங்க. அப்புறம் 2-3 நாள் நாங்கள் இங்கே வந்துட்டு அப்புறம் இப்போ கொஞ்சம் ஃபோன் பண்ணி ப்ரெஷர்லாம் பண்ண பிறகு அந்த பைப்பு மாற்றப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் நுழைவுக்கும் வந்து டீ கடைக்கும் பெயில் வருதுங்க. அப்போ அரசு வழக்கறிஞர் நீதிமன்றமா பார்த்து முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? ஆ. தாசில்தார் இப்பொழுது அந்த ஊரில் எந்த இப்ப ஒரு பரபரப்பும் இல்லை. அதாவது பரபரப்புனா எப்படி சொல்றது, ஒரு டென்ஷனான சூழ்நிலை அந்த ஊர்ல இல்லை ஆ. அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம், நீங்க பெயில்ல விடலான்னு அர்த்தம். ம். அப்போ அந்த ஊர்ல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்த ஒரு பெண் வந்து இடைமறிப்பு பெட்டிஷன் போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து அந்த பீ தண்ணியை குடிச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஆ. ஒரு அட்வொகேட் கமிஷன் அனுப்பி நீங்க ஊர்ல விசாரிக்கிறதா சொல்றீங்க. அந்த கமிஷன் என்னை பாதிக்கப்பட்ட என்ன யாரும் வந்து பார்க்கல அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ண உடனே அந்த பெயில் வந்து டிஸ்மிஸ் ஆகுது. பெயில் டிஸ்மிஸ் ஆகி இமீடியட்டா ஒரு வாரம் கூட இல்லாம மறுநாளா இன்னொன்னு நினைக்கிறேன், உடனே வந்து ஒரு பெயில் பெட்டிஷன் போட்டு பெயில் ஆகுது. இதுல இருந்தே நீங்க பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மலம் கலந்த சம்பவம் நடந்த போது ஒரு 3 நாள் இல்ல 1 வாரம் இருக்கும், சட்டத்துறை அமைச்சரும் இன்னொரு அமைச்சரும் அங்க போறாங்க. போயிட்டு சமத்துவ பொங்கல்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அப்போ பத்திரிகையாளர் கேக்குறாங்க, இந்த ஊர்ல வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குதாமே, தீண்டாமை இருக்காம நீங்க என்ன சொல்றீங்க? பிறகு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, இந்த ஊர்ல கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்ல அப்படின்னு சொல்றாரு.
இப்போ ஒரு சட்டத்துறை அமைச்சர் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொன்ன பிறகு சம்பந்தப்பட்ட அந்த காவல் சரகத்தில் இருக்கிற ஆய்வாளர், அந்த காவல் நிலைய ஆய்வாளர் எப்படி இந்த கேஸை சார்ஜ் ஷீட் லெவலில் போய் கொண்டு போய் நிறுத்துவாரு? சட்டத்துறை அமைச்சர் இங்கே சாதி இல்லைங்கிறாரு, சாதி தீண்டாமை இல்லைங்கிறாரு. அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி வந்து சாதி இருக்குன்னு அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் குற்றப்பத்திரிக்கை தயார் பண்ணுவார்? இப்படி ஏகப்பட்ட முரண்கள் இந்த வழக்கில் இருக்கு. அப்போ இது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட போது அந்த ஊர்ல இருக்கிற சிலரை கூப்பிட்டு நாங்க 2 லட்ச ரூபா பணம் தரோம், அரசு வேலை தரோம், ஒத்துங்க அப்படியெல்லாம் பேசியதாக அல்லது டார்ச்சர் பண்ணதாக செய்தியெல்லாம் வந்தது. நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஊர் மக்கள் வந்து திருமாவளவன் அலுவலகத்துக்கு வந்தபோது கூட ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. அதுல அரசு நல்லா விசாரணை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட எங்களையே போலீஸ் வந்து குற்றத்தை ஒப்புக்க சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு பிரஸ் மீட் கொடுத்தது எல்லாமே இன்னைக்கு வந்து வெளிப்படையா இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த கேஸ் வந்து ஒருத்தர் சிபிஐ விசாரணைக்கு போடுறாரு. 6 மாசமா இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அரசு வழக்கறிஞரை இந்த விசாரணையை எடுக்கணும்னு சொல்றாரு. சரி, 23ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வரல. மறுநாள் சார்ஜ் ஷீட் போடப்பட்டு 3 பேர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 பேர் வந்து மெயின் அக்யூஸ்ட்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து செய்திகள் வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் கூட இருக்கட்டும். நான் ஒரு சாதாரணமா சட்டம் படித்தவன் வழக்கறிஞர் என்ற முறையெல்லாம் இல்லாம ஒரு சாதாரண ஒரு லேமேனா கேட்குறேன். இப்போ இதுல வந்து முரளி ராஜா அவர் தான் அந்த பிசி, இன்னொருத்தர் வந்து சுதர்சன், இன்னொருத்தர் முத்துகிருஷ்ணன். இவங்க 3 பேரும் இந்த மலத்தை தீய கலந்ததா சொல்றாங்க இல்லையா? முத்துகிருஷ்ணனோட ஃபேமிலி, முரளிராஜா ஃபேமிலி இருக்கு இல்லையா, அப்பா, அம்மா, மனைவி, பையன், இவங்க அதே ஊர்ல வசிக்கிறாங்க. அதே மாதிரி சுதர்சனோட அம்மா அங்க இருக்கிறாங்க. இந்த முரளிராஜா ஃபேமிலியில இந்த தண்ணியை குடிச்சதால முரளிராஜாவின் பெரியப்பா பேத்தியும் சித்தப்பா பேரனும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. இன்னொரு குற்றம் சாட்டப்பட்டவரான சுதர்சனோட அம்மா மருத்துவமனையில அட்மிட் ஆகுறாங்க. அவங்களோட சின்ன தாத்தாவோட பேத்தி ஒன்று அட்மிட் ஆகுது. இன்னொன்று முத்துகிருஷ்ணன், அவங்க அப்பா, அம்மா, தங்கை, 2 அண்ணன், ஒரு அண்ணி, இன்னும் 2 பசங்க, ஒரு 10 பேர் அந்த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியும் அந்த ஊர்ல இருக்கு. அதுல வந்து ஒருத்தர் வந்து இந்த மருத்துவமனையில இந்த தண்ணியால பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆகுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் கலக்குறான் சார், வேற ஒரு ஊர்ல போய் கலந்துட்டான்னா கூட நம்ம நம்பலாம் சார். அவன் சொந்த வீட்டுல இருக்கிற மெம்பர்கள் வீட்டு எண்ணெயை குடிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழி வாங்கணும் அப்படின்னு இவங்க அதை பண்ணுவாங்களா? இவங்க என்ன சொல்றாங்க, வந்து முத்தையா வந்து சண்முகம்ன்றவரை வந்து அந்த தண்ணி திறந்து வேலையிலேருந்து எடுக்கிறாரு, சண்முகத்துக்கு ஆதரவா இவங்க கலந்ததா சொல்றாங்கல்ல. சண்முகத்துக்கு ஆதரவா கலந்தாங்க அப்படின்ற போது சண்முகம் வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டி கூட இல்லை, எங்கால எப்படா எடுத்த அப்படின்னு போய் கலந்துட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். அதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவனே வந்து மலத்தை கலந்து அவனே குடிப்பானாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே பொதுவாக எழும்புது சார். இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கூட இத்தனை நாள் வந்து அரசு நல்லா விசாரணை, இப்போ திருமாவளவன் சொன்னார்ல, அரசு நல்லா தான் விசாரணை பண்ணுது, அது நேர்மையாக தான் நடக்குது, கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னார்ல, அவர் உட்பட இன்னைக்கு எல்லாருமே சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்றோம் சார். எங்களுக்கு நான் ஒரு படி மேலே போய் சொல்றேன் சார், இந்த 3 பேர் ஜெயிலுக்கு போகிறது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் ஒரு செய்தியை போட்டு ஒரு ஆடியோலாம் போடுறாங்கல்ல, அது கீழே போய் கமெண்ட்ல போய் பாருங்க, இவனுங்களுக்கு இதே வேலை. பிசிஆர்லாம் இவனுங்க வந்து வாழ முடியாது, ஆனாவுனா இதை வச்சு தான் இவனுங்க ஏமாத்துறாங்க, நிவாரணத்துக்காக போட்டிருக்கானுங்க, அதால தான் இவங்களை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தின் மீது சிலருக்கு இருக்கிற இந்த சாதி அரிப்பு இருக்குல்ல, அதை சொரிஞ்சு தீர்த்துக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் தீர்த்துக்கிறாங்க. அப்போ நாளைக்கு உண்மையில ஒரு சம்பவம் நடைபெற்றா கூட, இன்னொரு சம்பவம் நடைபெற்றா கூட, அப்பா அட இவங்களே பண்ணியிருப்பாங்கப்பா, இதை போய் பெரிய விஷயமா எடுத்துன்னு வரீங்க அப்படின்ற ஒரு பொது புத்தியில் ஒரு சிந்தனை வந்துடும். இது வந்து சமூகத்துக்கு ஆபத்தானது, சமூக நீதிக்கு ஆபத்தானது, ஒரு அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அந்த ஒரு குடிமகனின் உரிமைக்கு எதிரானது. அதால இதுல வந்து ஒரு சிபிஐ விசாரணை வந்தா தான் இது வந்து ஒரு தெளிவான பார்வைக்கு இந்த வழக்கு போகும்ன்றது நான் உட்பட எல்லாரும் வைக்கிற கோரிக்கை. இல்ல சார், திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்துல வந்துட்டு சிபிஐக்கு மாட்டலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வாதத்தை வைக்காம இப்ப வந்துட்டு 3 இளைஞர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்ற முறையில் தானே சார் சிபிஐ வாதம் வேணும் அப்படின்னு கேட்கிறாருல்ல சார், இது எப்படி சார் பாக்குறது? இன்றைக்கு இது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய அதிருப்தியை உண்டு பண்ணியிருக்கு சார். சார் நான் அந்த ஊர்ல பேசினா அவங்க சொல்றாங்க, இதுக்கு எங்க 20-30 குடும்பத்தை கொன்னு போட்டிருக்கா நீங்க,
இந்த மாதிரி எங்களை அசிங்கப்படுத்துறீங்க, நாங்க எந்த முகத்தை வச்சு நாங்க வந்து இப்ப வெளியில போவோம் அப்படின்றாங்க. அவங்க போறது மட்டும் இல்ல, ஒரு பட்டியலை சமூகத்துக்காரனா ஒரு பறையரா நான் கூட இதோட வேற ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றேன்னா நான் கூட வெக்கப்படுற சூழ்நிலையில இன்றைக்கு வந்து இந்த முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதால இன்னைக்கு ஏன் வந்து அப்படி இருந்தா ஏன் அந்த மக்கள் இன்னைக்கு போராட்டம் பண்றாங்க? ஏன் வந்து சுத்தி போலீஸை போட்டு அந்த ஊருக்குள்ள யாரையும் அனுமதிக்கல? இப்போ திருமாவளவன் சிபிஐ கேட்கிறாரு. சரி, நல்ல விஷயம். ஆனா இதற்கு முன்னாடி அவர் என்ன பேசினார்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்க. இன்றைக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறதால இது நாம இந்த மக்கள் பக்கம் ஒரு உண்மையாவோ பொய்யாவோ பேசலைன்னா நாம அப்புறப்படுத்தப்படுவோம் என்ற நிலையிலிருந்து எங்க அண்ணன் இதை கேட்கிறாரு. அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை தாண்டி சிபிஐ கோரிக்கை, சிபிஐ விசாரணை வேணும்னு எல்லாரும் கேட்கிறோம். அதற்கு ஆவணம் செய்யணும். ஓகே. பொய்யை வந்துட்டு பரப்பாதீங்க. அது சிபிசிஐடி என்ன விசாரிச்சு சொன்னுச்சோ அதுதான் உண்மை அப்படின்னு தமிழக அரசு சார்பில் இருந்து விளக்கம் வருது இல்லை சார்? இது எப்படி சார் பார்க்கறது? சரி, அது இது சார் நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கல்ல சார்? நான் முதல்ல டிஎன்ஏ கலெக்டர் கிட்ட சொன்னேன், டிஎன்ஏ டெஸ்டா எடுத்துக்கிறோம், நாங்க எடுக்க போறோம். நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தலாம் இந்த வந்து எப்படிங்க நீங்க கண்டுபிடிக்க முடியும்? ஒருத்தர் கிராமத்துல வந்து இந்த கம்மாய்க்கு போறதெல்லாம் எங்கேயோ போய் ஒரு மூலையில போவாங்க, குறிப்பிட்ட சமூகம் ஒரு பக்கம் போவான், ஒருத்தன் ஒரு பக்கம் போவான். எவனா வேண்டாதான் ஒன்று போய் எஸ்சி ஆளுங்க போன மலத்தை கொண்டாந்து போட்டுருந்தா கூட அப்போ நீங்கள் எப்படிங்க எஸ்சி ஆளை பிடிப்பீங்களா? உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கத்தை கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. இந்த சிஸ்டமே தப்புங்க நான் சொன்னேன். இப்போது சார் எங்களுக்கு என்னென்னா ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு டாக் அடிப்பட்டதில்லை ஆரம்பத்தில். அதாவது பாதிக்கப்பட்ட மக்களையே ஒத்துக்க சொல்கிறாங்கன்னு. அப்போ திரும்பவும் இன்றைக்கி நீங்கள் ஒரு நெருக்கடி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை இவங்க தான் சொல்லிட்டு இதை அறிவிக்கிறது எப்படி சரியா இருக்கும்? சரி சார், நான் என்ன சொல்றேன், இது இவங்களா கூட இருக்கணும் சார். இப்போ இவங்க இல்லைன்னு ஒட்டுமொத்தமான தமிழகம் மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நினைக்கிறாங்கல்ல. ஒரு சிபிஐ விசாரணைக்கு வந்து நீங்க உத்தரவிடுங்க. உண்மை இதானா அந்த உண்மை வெளியே திரும்ப கன்ஃபார்ம் ரீகன்ஃபார்ம் ஆகட்டும். என்ன இதுல என்ன பிரச்சனை? என்ன இப்ப நாடு குடிமுடி விட போதா? ஒரு சிபிஐ வந்து இதுக்கு செலவு பண்ணி இந்த உண்மையை கண்டுபிடிச்சாலும் நாடு என்ன அழிஞ்சிட போதா? ரீகன்ஃபார்ம் பண்ணட்டுமே. எங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல, எங்கள் சந்தேகத்தை போக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இல்லை. நாங்கள் 13% திமுக ஓட்டு போட்டதாக இன்றைய மரியாதைக்குரிய முதல்வர் சொல்றாரு இல்ல, அதற்கு பதில சொல்லிட்டோம் சார் இந்த அரசு. உங்களோட குரல் இது கடைசி வரைக்கும் எப்படி சார் இருக்கும்? இந்த 3 குற்றவாளிகள் வந்துட்டு சிபிசிஐடி குற்றவாளிகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது சிபிசிஐ தான் வேணும்னு உங்களோட கருத்து என்ன சார்? சிபிஐ வேணுன்றதுல சரியா இருக்கும் சார். ஏன்னா சிபிசிஐடியை நாம வந்து அது சார், அதாவதுங்க இந்த பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுகிற இந்த 30 குடும்பத்தில் ஒரு 100 ஓட்டு சார், அதுதான் சார் பிரச்சனை. ஆனா இந்த இந்த 100 ஓட்டுக்கு பின்னால் இந்த சமூகத்தில் ஒரு பெரும் கூட்டம், பட்டியல் சமூக கூட்டம் இருக்குதுன்றது அரசு நினைக்க மறுக்குது. அதனால எங்களுக்கு அவங்களே கூட குற்றவாளியா இருக்கல சார். நீ சிபிஐ விசாரணை வச்சு அதை ரீகன்ஃபார்ம் பண்ண. எங்களுக்கு பல சந்தேகம் இருக்கு. இப்போ எங்களுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, உள்ளுக்குள் இருக்கிறவங்க கிட்ட போய் அரசு ஒவ்வொருத்தரா நின்று கேட்கட்டும். கேட்ட பிறகு நீங்க வந்து உங்க முடிவை சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றிங்க. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக